ஒர்க் மோட் குட் மார்னிங். அது பல மாசங்களுக்கு முன்னாடி தான் இந்த முதல்ல வந்து காலங்காத்தால் நேரமே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி பரபரப்பாக ஷூட் போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷூட்டிங்காக தான் நடக்கும். ஸோ மறுபடியும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஷூட்டிங் வந்து இன்னைக்கு நான் போக போகிறேன். ஸோ பல மாதம் கழிச்சு போகிறேன், சில பல வருஷங்கள் கழிச்சு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுக்குது. ஸோ வந்து ஓகே ஃபைன். இப்போ வந்து டைம் என்ன தெரியுமா ஆகுது, கரெக்டாக வந்து 7:45 ஆகுது. 7:45 மணிக்கு எழுந்திரிச்சு தலைக்கு குளிக்கிறது. ஓ மை காட். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதுலேருந்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த பக்கம் பரபரப்பாக ஒரு வேலைக்காக கிளம்பும் போது ஒருத்தர் வந்துட்டு ஜாலியாக நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பயங்கரமாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அதுக்கு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பிகாஸ் நான் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறதுனால ஏற்றுக்க முடியல. அவன் இன்னமும் ஜாலியாக ஃபுல் ஏசியாக போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது லைட்டாக அப்படியே எனக்கு தூக்கம் வரும் போடுறது. பட் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தான் அந்த மனைவிகளுக்கு முக்கியம். ஸோ ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மேக்கப் போடணும். இல்லைனா வந்து நம்ம செட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க, யாரும் நம்மளை பார்க்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நேச்சுரல் பியூட்டி தான், பட் ஸ்டில் வந்து அந்த விஷயத்தெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? ஸோ மேக்கப் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்டா இப்போ மட்டும் முழிப்பியாடா நீ? ஏன்னா எனக்கே தெரியாம சாக்குல கொடுத்துட்டு அப்போ முடிச்சுட்டு தான் இருக்க. மேக்கப் முழிப்பு வந்திருக்கு, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். சரி அப்படியே எந்திரிச்சு ஓட்டி, எனக்கு காண்டாவுது. ஐயோ, என்ஜாய் பண்ணி தூங்குறத பார்க்கும் போது எனக்கு கடுப்பா இருக்கு. சரி விடுங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேனே மறந்து போயிட்டேனே. மேக்கப். ஸோ மேக்கப்புக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா விட்டா நான் 10 மினிட்ஸ் டக்குன்னு மேக்கப் போட்டுருவேன். மோஸ்ட் ஆஃப் த ஷூட்ஸ் வந்து நான் செல்ஃப் மேக்கப் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து கொரோனா டைம் இல்லையா, ஸோ நம்ம அங்கே போய் ரெடியாக போகிறது இல்லை, இங்கேருந்தே ரெடியாகிறோம், போகிறோம், டக்குன்னு உள்ளே போயிட்டு முடிச்சுட்டு வெளில வந்துடுறோம். அந்த மாதிரி வந்து பக்காவை ஃபாலோ பண்ணோம். ஸோ அங்கேயே வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர்டாக சேஃபாக அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேக்கப்பை இங்கேயே குயிக்காக டக்குன்னு போட்டுட்டு அப்படி பியூட்டிஃபுல்லாக வர பாருங்க. 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஓகே, வில்லேஜ் போனேன் இல்லையா, அங்கே தினமும் லிப்ஸ்டிக்கோட தான் சுற்றுறது. அப்போ தான் அந்த கிராமத்து பசங்க அக்கா அழகாக இருக்காங்க நம்புவாங்க அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக காலி. இங்கேயும் வந்து நம்ம ஷூட்டுக்கெல்லாம் போட்டு ஃபுல்லாக காலி திரும்பிட்டு தான் இருக்குது. ஸோ அதை சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு கடைசியாக ஷூட் அப்படி டேக் ஆக்ஷன் அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி டக்கு 1 செகண்ட் போட்டு அப்படி வந்து ரெடி ஆகிடலாம் அப்படின்ற பிளானோட வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த பொக்கிஷத்தை நான் பத்திரமா எடுத்துன்னு போகிறேன். இதுக்காகவே மால்லாம் சீக்கிரம் திறக்கணும். ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம் அப்படின்றதுனால மால் திறக்க தேவையில்லை. முடிஞ்சிச்சு. இப்போ கம்மல் வேலையெல்லாம் போட்டுட்டு கேமரா முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஷூட்டிங் போகிறோம், ராக் பண்ணுறோம். ஏன் எப்படி தூங்கினா அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. எவ்வளோ சந்தோஷமா இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து கவனிச்சுக்கிறேன்டா, உசேன் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாக டெடிக்கேட்டடாக இருப்பேன். ஸோ அதனால தான் மற்ற டைம்லேயே சாதாரண டைம்லேயே அப்படிங்கும் போது இந்த கொரோனா டைம்லாம் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளஷ் எல்லாம் அதெல்லாம் போடலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதெல்லாம் வந்து கடைசி மினிட் டச் அப் பிலாங்ஸ் டு தட் கேட்டகரி. டேய் இங்க பாரு, இந்த மாதிரி ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கே நீ, சாவுச்சு போட்டுரும். என்ன கிளம்புற சோட்டி? பாய். கிளம்புறியா? ஆமா சோட்டி. மிஸ்ஸி சோட்டி, நான் ஒன்னு பிரிஞ்சி இவ்வளவு நேரம் நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. சோறு பிஞ்சிரும். நடிச்சு கொட்டுன்னு வச்சுக்கோ. ஏன் எதை கொண்டடிப்புன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். உண்மையா சொன்னாலும் பண்ற. காலங்காத்தால கால் வேற வருது, எந்த பொண்ணுன்னு தெரியல எனக்கு. இது கண்டிப்பா பொண்ணு என் மச்சாங்க தான் கால் பண்றாங்க. தருதலைங்க அப்ப. சரி ஓகே. சரி பாத்து பத்திரமா போயிட்டு வச்சு. சரியா? எப்ப நடிக்குது பாரு. நான் போற சந்தோஷம் அந்த 2 கண்ணையும் அப்படி தருது. தூங்கி போல. குட் நைட். பை பை பை. 3 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்துட்டு அங்கே போயிட்டு சேஃபாக செக்யூராக ஷூட் பண்ணிட்டு வரோம். போகிற வழியில் என் நண்பர்களே நான் பிக்கப் பண்ணுறேன். நண்பர்கள் யாரும் நான் வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் யார் வந்து பார்த்தீங்கன்னா தோ வருவாங்க. அப்படி காந்த குரல், சிம்ம குரலா? சிம்ம குரல் சிவாங்கி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் மணியாக்கா கூட நான் வந்து ஷூட் போறேன். சோ மணியாக்கா எப்படி இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் போறது? பயங்கர ஜாலியா இருக்கு. எனக்கு வேற வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா அப்படி ஜாலியா ஒரு ஃபன் ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு அப்படி மீட் பண்றோம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி ஒரு பிளசன்ட் ஃபீல் ஒன்று இருக்கு. அதுவும் இல்லாம அந்த டிரைவிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்ப பார்த்தா அந்த ஊருக்கு லாங் டிரைவ் போகும்போது கூட உசைன் டக்குன்னு காரை பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஊருக்கு இருந்து ஃபுல்லா நான் தான் ஓட்டுவேன். அந்த அளவுக்கு நான் கார் டிரைவிங் ஒரு பைத்தியம் அப்படின்றதுனால அப்படி வண்டி தூக்கிட்டு எங்க போனாலும் நான் வந்து போயிட்டு வருவேன். ஃப்ரெண்ட்ஸோட வேற இன்னைக்கு ஷூட் பண்ண போறோம் அப்படின்றதுனால வந்து பயங்கர ஜாலியா இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளவு நேரம் ஷூட் போகுதுன்னு தெரியல. நான் வந்து மேக்கப் ரெகுலரா போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகேவா? லாக்டவுன்ல கூட நானும் தான். எப்படி இப்பதான் போடுறியா? நானும் லாக்டவுன் அப்போ கூட எனக்கு மீடியம் எசன்ஸ்க்கு வந்து ஷூட் இருந்தது. சோ அதனால வந்து மேக்கப் எல்லாம் போடுவேன். அப்புறம் என்னோட சேனலுக்கு ஏதாவது போடணும்னா போடுவேன். எஸ், எந்த கொரோனாவாலையும் எந்த வைரஸாலையும் பெண்கள் மேக்கப் தடுக்கவே முடியாது. ஓகே.
இதுக்கப்புறம் வந்து அதான் இந்த கூகுள் மேப் இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். சோ அதை விடுங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து இன்னொரு தரமான ஆளை நாங்க வந்து பார்க்க போறோம். சோ சந்துவை மீட் பண்றதுக்கு நிச்சயமா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சேஃப்டி மாஸ்டர்ஸ்லாம் அடங்கொண்டதா என்ன ஒரு டெட் எண்டுக்கு போயிட்டீங்க. அவன் எங்க இருக்கானே தெரியல. நீங்க பாருங்க டெட் எண்டுக்கு போய் நிறுத்திட்டாங்க. அத வேற காமிச்ச மானத்தை வாங்குறியா? ஓகே, நம்ம இப்ப ரிவர்ஸ்ல போட்டு அவனை தேடி போறோம். ஓகே, ஆமா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பிக்கப் பண்ணக்கூடிய அந்த ஜந்து யாரு நான் சொன்னேன் பாத்தீங்களா, இவன் தான். பாக்க கொரோனாவே பயந்து ஓடி போற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மிருகம். அவன தெர்மோமீட்டர் இருமோமீட்டர்லாம் வச்சுச்சு. தெர்மோமீட்டர் செக் பண்றீங்களா? போன பார்த்தோனே அண்ணா மாஸ்க் வந்து மூக்குக்கு வாய்க்கு இல்ல தேவையா? வாயை கட்டுப்படுத்தணும். எஸ், மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த ஷூட்டை என்ன ரணகலப்படுத்த போறோம்னு தெரியல. இந்த கோமாளிங்க எல்லாம் சேர்ந்தா எப்படி ஆப்போசிட்ல இருக்க ஏமாளி ஆவறாங்கன்றத பாக்க போறீங்க. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கண்ண ரத்தம் வர அளவுக்கு நாங்க எல்லாம் கலாய்ப்போம் இல்லனா? ஆமா, நான் அப்படி ஜோக்கர் மாதிரி இருக்கு. நான் கெட்டப்ப ஜோக்கர் மாதிரியா? பாக்க பயங்கர பர்சனாலிட்டியா இருக்குடா. ஏதோ ஷேர் என்ன சொல்ற? இல்ல ஒரு விதகலப்படுத்தலாமே. ஓ சூப்பர் சூப்பர், தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. அப்ப நீ என்ன பார்த்து சொல்லணும். என்ன நீ என்ன கியூட் ஆயிட்டா திடீர்னு? வீடியோ எடுக்கறோம். vlog இல்லனா vlog. அப்படினா vlogனா நம்ம டெய்லி பேசிஸ்ல என்னலாம் பண்றோமோ அதை ஷூட் பண்ணி யூடியூப்ல போடுறது. புரிஞ்சிருச்சாடா? புரிஞ்சிச்சு. ஓகேடா. அப்ப கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகே, அப்ப புரிஞ்சதா இருப்ப. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க வாழ்க்கை எல்லாம்? இதையும் சேர்த்து நான் போடுவேன். நல்லா போய்க்கிட்டு இருக்கு. நீ சொல்லு, ரொம்ப நாள் கழிச்சு ஷூட் வர. சோ அதுவும் எங்கள மாதிரி ஒரு ரெண்டு பிரில்லியன்ட்டோட நீ வந்து சேர்ந்து ஒரு கம்பெனியோட நீ வந்து பண்ண போற அப்படிங்கும்போது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு எப்பயுமே எனக்கு ரெண்டு ஸ்ட்ரென்த் இல்ல. நீங்க ஒரு தோழி ஒரு தங்கச்சி ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பக்கம் எனக்கு ரெண்டு பலம். சோ அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நமக்கு கேமரா முன்னாடி மட்டுமே நாங்கள் இருவரும் இப்படி பேசிக்கொள்வோம், அடித்துக் கொள்வோம் என்பதை மிகவும் பிரான்சாக சொல்லிக் கொள்கிறோம். ஆமா, ஆக்சுவலா வந்து ரூட் கரெக்டா போயிட்டு இருக்கும். ஆமா, போயிட்டு இருக்கோம். ஐயோ அப்படியே போயிருக்கு. சரி ஓகே, இந்த லெஃப்ட் எடுத்துக்கோ. இங்க பாருங்க, சென்னையில அப்படி வந்தோம்னா அப்படி கார் நவுறதுக்கு இடம் இல்லாம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாவது ஆகும். பட் இந்த கொரோனாவோட இதால வந்துட்டு சுத்தமா டிராபிக்கே இல்லாம சீக்கிரமா நாங்க ஷூட்டிங் போறோம். நாங்க சும்மாவே டெடிகேட்டட் 3 பேரும். இதுல வந்து கிரவுட்லாம் இல்ல, டிராபிக்லாம் இல்லன்னா இன்னும் சீக்கிரமா டைமுக்கு போக போறோம். டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னு சொல்லிடாதீங்க பிரதர். இல்ல இல்ல இல்ல. ஓகேவா? थैंक यू. பை பை. வெல்கம். வந்தாச்சு. இப்ப ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்றேன். ஓகே, நீங்க ஸ்ட்ரைட்டா ஷோ நம்ம விஜய் டிவில பாத்துக்கலாம். சோ இப்ப நான் உள்ள போறேன். ஆல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஆர் டன். செட்டுக்குள்ள போறேன். ஷூட்டை முடிக்கிறதுக்கு வந்து சில பல மணி நேரங்கள் ஆகும். அதுக்குள்ள நீங்க போயிட்டு என்னென்ன ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துருங்க. நானும் போயிட்டு ஷூட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ நான் வெளிச்சத்துக்கு போறேன். மேக்கப் பயங்கரமா இருக்க போகுது. ஸோ அதனால நீங்க பயப்படக்கூடாதுன்றதுக்காக நான் கேமரா ஆஃப் பண்றேன். ஷூட் முடிச்சுட்டு மீட் பண்றேன். 10 நாட்கள் லாக்டவுனுக்கு பிறகு நடந்த அந்த ஃபர்ஸ்ட் டே ஷூட் செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. திரும்ப எல்லாத்தையும் பார்த்து அந்த ஒரு ஃபீல், திரும்ப அந்த லைட் கேமரா ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபீல் வந்து பயங்கரமா இருந்தது. செம்ம டயர்டா இருக்கு. எப்பவுமே வந்து ஷூட் முடிச்சிட்டா அப்படி கொடுத்துருக்கிற ரூம்ல போயிட்டு, ரூம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுல போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்படிதான் கிளம்புவோம். பட் இப்போ வந்து நான் ஷூட்டுக்கு வந்ததே வீட்டுல இருந்தா ரெடியாகி வந்திருக்கும் அப்படின்றதுனால செட்ல இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டா கிளம்பி காருக்கு வந்தாச்சு. ஸோ மேக்கப்பை கலைக்கிறது எல்லாமே வீட்டுல போய் தான். நான் யூஸ்வலி ஷூட்டிங் ஸ்பாட்ல மேக்கப்பை கலைக்கிறதே இல்லை. கலைச்சனா பாருங்க அடுத்தபடி நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க ஒரிஜினல் ஃபேஸ் பார்த்துட்டா. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து நான் வீட்டுக்கு போறேன். அநேகமா உசைன் வந்து சும்மா வெளில தான் போடின்னு சொல்றானே தவிர நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு ரொம்ப அவனுக்கு கஷ்டம் எதுவுமே தெரியல. அப்படி ஜாலியா ஃபன்னா போச்சு. ஸோ 3 பேருமே செம்மையா என்ஜாய் பண்ணுவோம்லடா. ஆமா ஆமா, செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வேற லெவல்ல இருந்தது. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா. என்ன ஒன்று கொஞ்சம் அந்த டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தோம். சரி என்னதான் பழகி இருந்தாலும் போனாலும் வந்து சரி இந்த டைம்ல வந்து எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு தான் இருக்கும். கார்ல மட்டும் அப்படி உட்காந்துருக்கோம். மற்றபடி எல்லாம் வந்து அப்படியே போயிடுச்சு. ஓகே, ஜாலி சந்தோஷமா இருந்தது. இதே மாதிரி இப்படியே சேஃபா நாங்க வீட்டுக்கு போறோம். இவங்களை பத்திரமா சேஃபா என் நண்பர்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போவேன். இது புகழ் மேலே சிவாங்கி மேலே சத்தியம். வீட்டுக்கு போறோம். ஓகே, பை பை. இருங்க, என்ன காமிங்க. ஓகே, நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வந்து வீட்டு ரோடு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஓகே, ஓகே. ஷூட் முடிச்சு ஃபைனலா சேஃபா வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப பண்றான்ப்பா இவன். ஹலோ,
என்ன ரொம்ப ஓவரா பண்ணிருக்க? கால்ல ஏதோ புதுசா பிறந்த குழந்தை மாதிரி கால்ல படுக்க போட்டு போனது அப்படியே படுக்க. நான் வெப் சீரிஸ் பார்த்து நான் பாட்டு ஜாலியா இருக்கேன். ஒரு நிமிஷம் இந்த ஃபர்ஸ்ட் சானிடைசர் போட்டு நான் சொல்ல இஸ் வெரி அஃபெக்ஷனேட் பாய். மேல அவ்வளவு பாசம் சானிடைசர் எல்லாம் போட்டு பாத்து. உனக்காக கிடையாது, நான் சேஃபா இருக்கணும்ல, நான் நிறைய வயசு இருக்கணும்ல. நான் என்னல இருந்து உனக்கு ஒட்டிக்கும். ஆமா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சொல்லி நம்ம சேஃபா பாக்கணும். கவலை இல்ல. ஆமா அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். சரி நீங்க அதுக்குள்ள வந்துட்ட ஒரு 4 நாள் ஷூட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அங்கேயே இருக்க வேண்டியதானே? நான் ஒரு 4 மாசம் 4 வருஷம் அந்த மாதிரி போயேன். ஆசையா பாரு. உனக்கு 4 நாள் சந்தோஷமா இருக்கா? நீ விட்டு வெளிய போடா. why me? ஐயோ சரி தயவுசெய்து இந்த மாதிரி இந்த மூஞ்சி வச்சு தயவுசெய்து மேக்கப் இது காலையில போட்ட மேக்கப் இது. ஆமாடா. ஒழுங்கி ஊத்திக்கிட்டு இருக்கு. தயவுசெய்து போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா சண்டை போடு. கரெக்ட். எனக்கே வந்து இந்த ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பக்காவா வந்துட்டு இந்த ஃபேஸை பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் போயிட்டு இது வேலையா பக்காவா பார்த்துன்னு இதுப்பா. நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு பக்காவா ரெடி ஆகிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரி உங்க ஒர்க்கு போகும்போது அப்படி சேஃபா அப்படி பத்திரமா போயிட்டு வேலையை பார்த்து டக்குன்னு இமீடியட்டா வந்து வந்துருங்க. ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க, ஃபன்னா என்ஜாய் பண்ணுங்க.